Hello friends, welcome back to our channel Smart Stitch. This is our free online tailoring class 66வது class. இந்த classல last classல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற straight cut kurtiயோட collar neck தான் எப்படி டிசைன் பண்ணனும் நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோவை நீங்க இதுவரைக்கும் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு descriptionல கொடுக்கிறேன். வீடியோவை மேலே கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா கட்டிங் சொல்லி கொடுத்திருப்பேன். இப்போ ஒரு canvas piece எடுத்துர்க்கேன் neck டிசைனுக்காக. இந்த canvas pieceோட width 4 inch, height length ஒரு 7 to 9 inch வரைக்கும் வைக்கலாம். canvas piece ஒரு main fabric ஓட wrong side main clothல இருந்து ஒரு piece எடுத்து இந்த மாதிரி iron பண்ணி எடுத்துக்கலாம். paper canvas canvas ஓட மூணு சைடு இந்த மாதிரி எக்ஸஸா cloth இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. cloth கொஞ்சம் பெரிய cloth எடுத்துக்கோங்க. எதுக்காகனா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணனும். அதுக்காக தான் ஒரு 1/4 inch எக்ஸஸா இருந்தா கூட போதும். canvas piece கரெக்ட்டா சென்டர் மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 4 inch அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. லெந்த் width ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் கரெக்ட்டா ஸ்கேல் வச்சு ட்ரையாங்கிள் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 4 inch வரைக்கும் 4 to 5 inch வரைக்கும் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அந்த லைனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா டிரா பண்ணி விட்டுருங்க சென்டர்ல. இப்போ கட் பண்ணி எடுத்துறலாம். அந்த ட்ரையாங்கிள் பீஸை கட் பண்ணிட்டு ஃபைனலா வரைஞ்ச அந்த லைனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸஸா விட்டிருந்த அந்த cloth-ஐ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிட்ச் போட்டு எடுத்துறலாம். இது காலர் வைக்கிறதுக்காக இல்ல. இந்த cloth எதுக்காகனா neck டிசைன் பண்றதுக்கு தான். இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். front pieceல நம்ம ஏற்கனவே neck கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்ல குட்டியா ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சென்டர்ல ஒரு லைனும் டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகனா இத வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போது சென்டர் லைன் இருந்தா தான் கரெக்ட்டா சென்டர்ல அந்த டிசைன் வரும். cloth-ஓட ரைட் சைடு தூக்கி வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி cloth-உம் canvasல அட்டாச் பண்ண அந்த பீஸும் இந்த மாதிரி கரெக்ட்டா சென்டர்ல இருக்கிற மாதிரி ஹெட் பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டு கரெக்ட்டா நம்ம கட் பண்ண அந்த ட்ரையாங்கிள் அதுக்கு அப்புறம் அந்த லைன் அத ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேர் லைன் சீம் ஸ்டிட்ச் நம்ம போட்டு டேன் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு V neck நமக்கு கிடைக்கும். இது காலர் neck தான். காலருக்கு கீழ இந்த மாதிரி V ஷேப்ல இருந்துச்சுனா நம்ம வியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டா கூட இத ஸ்டிட்ச் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா ஸ்டிட்ச் பண்ணோம்னா இந்த அளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. நான் கையால லைன் போடுற அந்த இடத்துல ஸ்டிட்ச் போட்டு எடுத்துட்டு வந்துறலாம். நான் இப்போ ஸ்டிட்ச் போட்டுட்டேன். ஸ்டிட்ச் போட்டுட்டு ஹேர்லைன் சீம் ஸ்டிட்ச்க்கு நம்ம குட்டி குட்டி நாட்சஸ் கட் பண்ற மாதிரி குட்டி குட்டி நாட்சஸ் கட் பண்ணி நம்மளோட எக்ஸஸா இருக்கிற அதாவது நம்ம இப்போ மேலே அட்டாச் பண்ண அந்த பீஸை cloth-ஓட கீழ் பக்கமா உள் பக்கமா வர்ற மாதிரி டேன் பண்ணி ஹேர்லைன் சீம் ஸ்டிட்ச் போட போறோம். எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டு குட்டி நாட்சஸ் எல்லா இடமே ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கு. அதனால பெரிய அளவுல நாட்சஸ் தேவையில்லை. டேனிங்ல மட்டும் நான் நாட்சஸ் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்துக்கோங்க. டேன் பண்ணிட்டு ஹேர்லைன் சீம் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. ஸ்டிட்ச் போடும்போது கரெக்ட்டா கையால நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர்ல கரெக்ட்டா ஸ்டிட்ச் போடணும். கொஞ்சம் சுருக்கங்கள் இருந்த மாதிரி தெரியும். நீங்க கரெக்ட்டா கையால பிரஸ் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணீங்கனா ரொம்ப சூப்பரா நீட்டா கிடைச்சிரும். இந்த neck டிசைனை நம்ம ஸ்டாண்ட் காலர் neckனு கூட சொல்லலாம். காலர் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிலாம் இல்ல. இப்போ நம்ம மேல் பக்கமா canvas பீஸை வச்சு உள் பக்கமா டேன் பண்ணி திருப்பணும். அப்படி இல்லாம உள் பக்கமா ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணி அதாவது cloth-ஓட wrong side ஸ்டிட்ச் பண்ணி cloth-ஓட ரைட் சைடு டேன் பண்ணி கூட ஸ்டிட்ச் பண்ணலாம். அப்போ குட்டியா ஏதாவது லேஸ் வச்சு சமோசா லேஸ் அல்லது காட்டன் லேஸ் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணா இன்னும் பார்க்கிறதுக்கு ரிச்சா இருக்கும். இப்போ இது சிம்பிளான ஒரு டிசைனா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஸ்டிட்ச் பண்றேன்.
ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு அப்படி ட்ரை பண்ண விரும்புகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் சைடு நம்ம கேன்வாஸ் பேப்பர் இந்த மாதிரி இருக்குது. அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த கேன்வாஸ் பேப்பர் எதில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா லைட்டாக எம்போஸ்டாக கிளாத்து தெரியும். அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா நீட்டாக இருக்கும். நம்ம கிளாத் கலர்லேயே ஸ்டிச் போடுறதுனால ரொம்ப விசிபிளாக தெரியாது. நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நீங்கள் முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஒரு 4 இன்ச்சில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் ஒரு 3 to 4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தோம். அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி அதில் பட்டன் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம போலன் யூஸ் போட்லி பட்டன் யூஸ் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாதிரி போட்லி பட்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக எக்ஸஸாக இருக்கிற ஒரு கிளாத்தை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரோப் மாதிரி ரெடி பண்ணி அந்த ரோப்பை தான் இந்த நெக் டிசைனுக்காக வைக்கிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைடு இந்த ரோப்பை கரெக்டாக பெண்ட் பண்ணி ஹாஃபாக பெண்ட் பண்ணி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லூப்பை கரெக்டான அளவில் ஒரு லூப் எந்த அளவில் கட் பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணலாம். 1 to 2 இன்ச் வரைக்கும் கட் பண்ணலாம். இப்போது நம்ம உள்பக்கமாக வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற அந்த பீஸில் நெக் டிசைனை வச்சு ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். லெஃப்ட் ஆர் ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே கிளாத்தை டேன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம ரோப்பை கட் பண்ணி வச்சுருக்கிறத லூப் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் டிஸ்டன்ஸில் கரெக்டாக இந்த மாதிரி அந்த லூப்பை வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். நான் சேம் கலர் கிளாத்தில் சேம் கலர் லூப் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப விசிபிளாக தெரியலை. இது விசிபிளாக தெரியலைங்கிறதுக்காக ஃபைனலாக இதில் ஒரு பட்டன் ஒரு பீடை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளெயின் ட்ரெஸ்ஸில் இந்த டிசைனை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேலே வரைக்கும் தேவையான அளவு வரைக்கும் இந்த லூப்பை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். லூப்பை ரெடி பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் சைடு ஒரு கிளாத்தை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம். அந்த கிளாத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். நான் இந்த அளவு வரைக்கும் மேலே அந்த ட்ரையாங்கிளோட அளவு வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக கட் பண்ண அந்த போர்ஷனை மட்டும் க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு தான் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இதுனா ரொம்ப க்ளோஸ் நெக்காக இருக்கும். இப்போ நம்ம லூப்பை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டையுமே எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ஒரே அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸு கம்மியாக அல்லது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிறத வைக்கணும்னா நெக் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் சைடு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா அது ஸ்லீவ் சைடு இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எனக்குமே லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சை விட ரொம்ப கம்மியாக எக்ஸஸாக இருக்குது பேக் சைடு உள்ள பீஸு. நான் அதை ஸ்லீவ் சைடு தான் எக்ஸஸ் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட நெக்கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளவு அளவு இருக்குது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு 7.5 இன்ச் இருக்குது. நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். பேக் பீஸ் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். பேக் பீஸோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம காலர் யூஸ் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். மறுபடியும் ஒருக்கா கரெக்டாக அளந்துக்கோங்க. கரெக்டாக 7.5 இன்ச் இருக்குது. இப்போ கேன்வாஸ் பேப்பர் நம்ம
காலர் நெக்குக்கான கேன்வாஸ் பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 5 இன்ச் வித்து, லென்த்து ஒரு 18 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ண அந்த பீஸ் லென்த்து ஒரு 9 இன்ச் இருக்கும். ஏன்னா நம்ம 18 எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கனால 9 இன்ச் இருக்கும். வித்து ஒரு 4 to 5 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். பேப்பர் கேன்வாஸை லெவல் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி. என்னோடய ஸ்கேல் எனக்கு காணலை, நான் தேடி ஃபைனலாக இது தான் எடுத்திருக்கேன். நம்மளோட நெக்கோட அளவு நம்ம கிளாத்தில், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்து பார்த்தோம். அது 7.5 இன்ச் இருந்து அதில் 1 இன்ச்சை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 6.5 இன்ச் லென்த் எடுத்துக்கோங்க. வித்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை லைன் போட்டுக்கோங்க. 7.5 இன்ச் லென்த் நம்மளுக்கு இருந்துச்சு. நெக்கோட ரவுண்டு இருந்து 1 இன்ச் மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். கம்மி பண்ணிவிட்டு 3 இன்ச் வித்தை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 7.5 6.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் ஒரு 4 இன்ச் மேலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து மீன்ஸ் ஃபோல்டட் எட்ஜிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வளைவில் அளந்து பாருங்கள், இதில் தான் 7.5 இன்ச் இருக்கணும். 7.5 இன்ச் இருக்கணும். ஆனால் எனக்கு 8 இன்ச் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே, ஏற்கனவே நம்ம ஸ்லீவில் ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் ரெண்டுக்குமே இது தான் யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே ஒரு டாட் மார்க் பண்ணி அளவெடுத்தோன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்மளுக்கு 7.5 இன்ச் கரெக்டாக வந்துட்டு இந்த அளவில் தான் நம்ம காலர் ரெடி பண்ண போகிறோம். கரெக்டாக 1 இன்ச் விட்டு இருக்கிற மாதிரி காலர் நான் ரெடி பண்ணுறேன். 3/4 இன்ச் வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் 3/4 இன்ச் விரும்புனீங்கன்னா 3/4 இன்ச் வச்சுக்கலாம். 1 இன்ச் விரும்புனீங்கன்னா 1 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணி அதையும் லைன் போட்டுக்கோங்க. இந்த கார்னரை கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது பார்க்குறதுக்கு நெக்கோட ஷேப்பு, காலரோட ஷேப் நல்லாயிருக்கும். ஃபைனலாக கட் பண்ணி எடுத்துடலாம். போட்டிருக்க லைனில் கரெக்டாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிசரை யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு டம்மி சிசர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாத்து அப்படின்னா தான் கிளாத்தை நம்மளோட சிசர் நீட்டாக கட் பண்ணும். நானுமே அந்த மாதிரி டம்மி சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை 2 கிளாத், மெயின் கிளாத் நம்மளோட சுடிதாருக்கு என்ன மெயின் கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத்தில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிளாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 4 to 5 இன்ச் விட்டு 18 இன்ச் லென்த்தில், அந்த அளவில் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலரை விட நல்லாவே பெருசாக இருக்கணும் சைஸு. சுற்றியுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸில் இந்த மாதிரி காலரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு, பெரிய வளைவு இருக்கிற சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் பெரிய வளைவு, அவுட்டர் வளைவு, வெளிப்பக்கம் இருக்க அந்த வளைவு இருக்கிற சைடு கட் பண்ணிடுங்க. சின்ன வளைவை கட் பண்ணக்கூடாது, பெரிய வளைவு தான் கட் பண்ணணும். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பெரிய வளைவு இருக்கிற இடத்த இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வளைச்சி, அதாவது கேன்வாஸ் இருக்கிற அளவுக்கு கிளாத்தை டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு கிளாத் இருக்கும் இல்லையா, நம்ம 2 கிளாத் எடுத்து வச்சுருந்தோம், அந்த கிளாத்துக்கு மேலே இதை வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி 2 பீஸ்லேயுமே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது இன்னர் ரவுண்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இன்னர் கர்வில் தான், அதாவது உள்பக்கம் இருக்கிற வளைவில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரெண்டுமே பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஸ்டிச் பண்ணும்போதுமே எல்லா சைடுமே எக்ஸஸாக கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம காலர் அட்டாச் பண்ண முடியும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ போட்ட ஸ்டிச்சில் ஹெர்லைன் சீம் ஸ்டிச்சு மாதிரி நம்ம டேன் பண்ணணும். அதுக்காக எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே டேன் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸஸாக கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். உள் வளைவு மட்டும், வெளி வளைவில் கட் பண்ணக்கூடாது, உள் வளைவில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. வெளி வளைவில் ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். எதுக்காகனா வெளியே இருக்கிற அந்த வளைவில் நம்மளுக்கு ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் நிறையா கிளாத்து தேவைப்படும். ஏன்னா நம்ம டேன் பண்ண போகிறோம், அதில் ஒரு 1/4 இன்ச் குறையும். அதனால் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வெளி வளைவை கட் பண்ணுங்கள். உள் வளைவில் 1/4 இன்ச் எக்ஸஸாக இருந்தால் போதும். இப்போ நம்ம டேன் பண்ணணும். ஸோ குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுட்டு டேன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டேன் பண்ணிக்கோங்க. 2 கார்னரையும் டேன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு காலர் மாதிரி உங்களுக்கு தெரியும். கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பீஸு தான் நம்மளோட மெயின் கிளாத்தோட, அதாவது நம்மளோட பாடி பார்ட், அதாவது ஸ்ட்ரைட் கட் குர்த்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூடாது அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக சென்டரை இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்மளோட நெக்லேயுமே, பேக் நெக்லேயுமே சென்டரை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சென்டரும், காலரோட சென்டரும் பேக் நெக்கோட சென்டரும் ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தோட ராங் சைடு வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ராங் சைடு கரெக்டாக சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. 2 சென்டரையுமே, காலரோட சென்டரையும் பேக் நெக்கோட சென்டரையும் இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு கரெக்டாக வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். காலரும் ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். சென்டர்லேருந்து காலரோட ஸ்டார்டிங் வரைக்கும், அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து காலரோட எண்டிங் வரைக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அல்லது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக சென்டரில் கரெக்டாக வருதா, 2 சென்டரும், காலரோட சென்டரும் பேக் நெக்கோட சென்டரும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் காலரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி 2ஐயும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் போடுறேன். நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ண பீஸ் இல்லை, ஒரு பீஸில் எக்ஸஸாக ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸில் தான் ஸ்டிச்சஸ் வரணும். அதே மாதிரி கிளாத்தோட ராங் சைடு, நம்ம ட்ரெஸ்ஸு கட் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸோட ராங் சைடு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நீங்கள் காலரை இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா காலர் ரொம்ப லென்த்தாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இழுக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக விட்டு, காலர் போர்ஷனை லூஸாக விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா கிளாத்லேயும் இந்த மாதிரி இருக்காது. சில கிளாத்தில் கிளாத் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா காலர் போர்ஷனை நீங்கள் லைட்டாக லூஸாக விடணும். நெக் போர்ஷனை, அதாவது மெயின் பீஸ், நம்மளோட சுடிதார் பீஸை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும். எண்டிங் வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நெக்கு அளவை கரெக்டாக மெஷர் பண்ணி தான் காலர் கட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்கும். ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக கட் பண்ணல, ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் பிரிச்சுட்டு அளந்து பாருங்கள். நெக்கோட ரவுண்டும் காலரில் நீங்கள் எடுத்த அளவும் ஒரே அளவா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள், கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடு, கிளாத்தோட ரைட் சைடு எடுத்துட்டோம். ரைட் சைடு எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு எடுத்துகிட்டு பிசுறு எல்லாத்தையுமே உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணும்போதும் கிளாத்தை இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸாக விட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்டிச்சை போட்டால் போதும் நம்மளோட காலர் நெக் ரெடி ஆயிரும்.
ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து உங்களுக்கு டவுட் வரும்போதெல்லாம் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு முறை நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இதில் என்ன மெயின் பாயிண்ட்னால், நம்மளோட ஃப்ரண்ட் நெக்லேருந்து பேக் நெக் வரைக்கும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டான அளவை எடுத்து நீங்கள் காலர் கட் பண்ணணும். அதுதான் இப்போ நான் 7.5 இன்ச், எனக்கு 7.5 இன்ச் வந்துச்சு, அதனால் உங்களுக்கும் 7.5 இன்ச் தான் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன அளவு வருதோ கரெக்டாக ஃப்ரண்டில் இருக்கிற நெக்கை, நம்ம வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெக்கை ஒரு கையால் பிடிச்சிக்கோங்க, ரெண்டையும் சேர்த்து. அதே மாதிரி பேக் சைடு இருக்கிற நெக்கோட சென்டரை ஒரு இடத்துல பிடிச்சிக்கோங்க. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டிப்பாக மெஷர் பண்ணுங்கள். 7.5, 8.5, 9.5 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவை நீங்கள் கேன்வாஸில் 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு மார்க் பண்ணி பாருங்கள். மார்க் பண்ணி வளைவு 3 இன்ச் விட்டு இருக்கிற மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. அந்த வளைவில் உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு நெக்கோட ரவுண்டு எவ்வளோ இருந்தோ அந்த அளவு வருதான்னு நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போதுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். கிளாத்து கொஞ்சம் இழுத்து வந்த மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தெரியும். ஆனாலும் நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்ம முடிச்சிட்டோம். நெக்கோட ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபைனலாக இந்த மாதிரி தான் நெக் இருக்குது. நம்ம டிசைன், அதாவது பிரிண்ட் பண்ண கிளாத்தில் ஸ்டிச் பண்ணனால நெக்கோட ஃபினிஷிங் ரொம்ப தெரியலை. நம்ம அதில் வச்சுருக்கிற அந்த லூப்புமே தெரியலை. ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக குட்டி பட்டன் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லூப்போட இன்சைடு உள்பக்கமாக பீட்ஸ் எல்லாம் அட்டாச் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளாரில் இருக்கிற கலர் மேட்ச் ஆகிற மாதிரி பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம லூப்புக்கு உள்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு லூப்பில் ஒரு பட்டன் இருந்த மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். ஃபைனலாக அந்த ட்ரெஸ்ஸோட அந்த நெக்கோட, காலர் நெக்கோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் காலர் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக த்ரெட் அங்கங்கே வந்த மாதிரி இருக்கும். எல்லா த்ரெட்டையுமே உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா த்ரெட்டோட பக்கத்தில், கிளாத்தோட பக்கத்துலேயே கட் பண்ணி எல்லா த்ரெட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது, ஏற்கனவே கட்டிங் நம்ம பார்த்துட்டோம். அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஸ்லிட்டு, இதில் முக்கியமானது ஸ்ட்ரைட் கட் குர்த்திலே முக்கியமானது என்னென்னா ஸ்லிட்டு தான். ஸ்லிட்டை நம்ம ப்ராப்பராக கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுதான் நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக அந்த நெக் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.